மக்களே! செம்மையான ஒரு வாய்ப்பு. அதோட தான் நான் உங்கள இன்னைக்கு சந்திச்சிருக்கேன். ஓகேயா? வழங்குறது யாருன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம ஊர்ல இருக்கு இல்லையா? அவங்க தான் இந்த ஒரு வாய்ப்பை வெளியிட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ வரக்கூடிய ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு நிறுவனம் தாங்க இது. இவங்க இந்த இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா? இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு செம்மையான ஒரு அறிவிப்ப குடுத்துருக்காங்க. ஃபுல் டைமா பிஇ, பிடெக், பிஎஸ்சி படிச்சிருக்கவங்க 4 வருஷம் கோர்ஸ் இருக்கு இல்லையா? அத படிச்சிருந்தவங்க கூட சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பு இது. எலக்ட்ரானிக்ஸ்க்கு 30 பேரு, மெக்கானிக்கல்ல 17 பேரு, சிவிலுக்கு 2 பேரு. சம்பளம் எவ்வளோ தானே கேக்குறீங்க? சம்பளம்னா கை நிறைய சம்பளம் தாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே சரி வாய்ப்போட தான் நான் உங்கள சந்திச்சிருக்கேன். இதே மாதிரி ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி 2 வீடியோஸ் போட்டுட்டே தாங்க இருக்கேன். செலக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க வாக் இன் இன்டர்வியூ தாங்க. ஓகேங்களா? பெருசா நீங்க பரீட்சை எழுதி அதுக்கு மூலியமா நீங்க செலக்ஷன்லாம் இல்ல. டைரக்ட்டா வாக் இன் இன்டர்வியூ வரப்ப அப்படியே வேலையோட வந்துரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? இது போக நல்ல வாய்ப்பு, நல்ல சம்பளம். அதனால கை நழுவ விடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வாய்ப்ப பத்தி தெரிவிச்சுக்கோங்க. அவங்களுக்கும் உங்க மேல ஒரு நல்ல இம்ப்ரஷன் வரும். சரிங்களா மக்களே? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன வாய்ப்பு அப்படின்னா, நான் சொல்லிட்டேன். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தான் இந்த ஒரு வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேலை ட்ரெயினி இன்ஜினியர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. நீங்க சும்மா வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. நாங்க உங்களை வேலைக்கு எடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரெயினி இன்ஜினியருக்கு எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்கள 30 பேரை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த 30 பேரை எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூஆர் கேட்டகரியில 13, இடபிள்யூஎஸ்ல 3, ஓபிசில 8, அது போக வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓபிசில 8, எஸ்சில 4, எஸ்டில 2 அப்படின்ற மாதிரி அவங்க குடுத்துருக்காங்க. இவ்வளவும் குடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல்ல 17 வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. யூஆர் கேட்டகரியில 7, இடபிள்யூஎஸ்ல 2, ஓபிசில 4, எஸ்டில 3, எஸ்டில 1 அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க. சிவில் கேட்டகரியில 2 வாய்ப்புங்க. யூஆர்ல 1, ஓபிசில 1. எலக்ட்ரிக்கல் கேட்டகரியில ஒரே ஒரு வாய்ப்பு. அது யூஆர் கேட்டகரியில இருக்கு. அதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு ட்ரெயினி ஆபீசர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே ஃபுல் டைமா நீங்க எம்பிஏ படிச்சிருக்கீங்க, ஃபினான்ஸ்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. இல்லப்பா நான் எம்பிஏ எல்லாம் படிக்கல, எம்காம் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாம். எஸ்சி கேட்டகரியில ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பெருசா தேவையில்லைங்க. வாங்க வாங்க வேலை வாங்கி போங்க அப்படின்றது தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ட்ரெயினி இன்ஜினியருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி போறோம். பிஇ, பிடெக், பிஎஸ்சி நீங்க முடிச்சிருக்கீங்க. ஐசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தா அப்ளை பண்ணுங்க. ட்ரெயினி ஆஃபீஸர் 1க்கு நான் சொன்ன மாதிரி எம்பிஏ ஃபினான்ஸ், பிகாம் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. சரிங்களா மக்களே? அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வேலைக்கு எப்படி எல்லாம் அப்ளை பண்றது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு நான் உங்களுக்கு லிங்க் சொல்லிடுறேன். அதாவது https://jobapply.in/bel2026 கோட் வா ராட்டேட்டோ அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது KOTDWARATETO அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு இணையதள முகவரியில நீங்க போய் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல வாக்கிங் செலக்ஷன் அப்படின்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துறேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு செக் அவுட் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ சம்பளம் என்ன அப்படின்றதையுமே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இன்டர்வியூ டெஸ்ட்டும் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது என்னைக்கு நடக்க போகுதுன்னா 25/1/2026 நடக்க போகுது. காலையில 9 மணிக்கு. ஓகேங்களா? உத்தராகண்ட்ல இருக்கு, அங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி, ஓபிசி, என்சிஎல்க்கு எல்லாம் 35% மார்க் வாங்கினாலே போதும் ரிட்டன் டெஸ்ட்ல. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடிக்கு 30% மார்க் வாங்கினாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குங்க. ரூ. 177 அப்ளிகேஷன் ஃபீஸ். சரிங்களா? ட்ரெயினி இன்ஜினியர் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது நீங்க அந்த பேமெண்ட் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
எஸ்பிஐ பேங்க் மூலியமா அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. www.onlinesba.sbi சொல்லிட்டு அந்த இடத்துல இன்டர்நெட் பேங்கிங் மூலியமா நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்ளை பண்றச்ச நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கரெக்ட்டா ரீசென்ட்டா இருக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, உங்களோட 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆல் செமஸ்டர் உங்களோட பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்பிஏ அத நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்களே, அதோடைய ஒரு ரெலவெண்ட் மார்க் ஷீட்டு, அப்புறம் ப்ரொவிஷனல், ஃபைனல் டிகிரி இது வச்சிருந்தாலும் இதையும் சேர்த்து போட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்படியே நம்ம கீழ ஸ்க்ரோல் பண்ணா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இத அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துரலாம். படிக்கிறதுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இத ஃபுல்லாவுமே பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கங்க. படிக்காம, பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. கடைசி நாள் இதுக்கு வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் அப்படின்னா 15/1/2021 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலுமே அவங்க ஃபோன் நம்பர் குடுத்துருக்காங்க. அதுக்குமே நீங்க கால் பண்ணிக்கலாம். இல்லப்பா டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு இங்க வந்து நீங்க மெயில் பண்றப்போ ஏதாவது ஒரு உங்களுக்கு ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கான மெயில் அட்ரஸும் குடுத்துருக்காங்க. பெல் கோட் வரா @jobapply.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரியும் குடுத்துருக்காங்க. அதுல நீங்க போய் பார்த்துக்கலாம். சரிங்களா மக்களே? மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.